ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் தட்கா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரைஸோடையும் சூப்பராக இருக்கும், நம்ம சப்பாத்தி பூரியோடையும் சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து 2 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கைப்பிடி அளவு பருப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 15 to 20 மினிட்ஸ் போல் சோக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் போல் ப்ரெஷர் குக் பண்ணணும். ஸோ 2 விசில் குக் பண்ணதுக்கப்புறமா பருப்பு எடுத்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக நம்ம கீல தான் செய்ய போகிறோம். நீங்கள் கீல செஞ்சீங்கன்னா தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நெய் பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நெய்யும் ஆயிலும் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்து கையில் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 3லேருந்து 4 வரமிளகா ஸ்லிட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு ரெண்டுமே கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் பார்த்து குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஹிங் அதாவது பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ஜிஞ்சரோட கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா வரும்போது வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே இருக்கிறதுலே சின்ன சைஸாக எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் டைம். 1/4 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தனியா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்பைசஸே அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் சுட சுட ரைஸோடெல்லாம் சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 3 to 4 செகண்ட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 or 4 மினிட்ஸ் வரைக்குமாவது இதை பாயில் பண்ண விடுங்க. ஸோ சைட்லலாம் லைட்டாக நம்ம ஊற்றின கீ பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் இருக்கும்ல, ட்ரை லீவ்ஸ் எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரை மேத்தி லீவ்ஸ் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப ஒரு பட்டரி டெக்ஸ்சர் இருக்கும். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் பாயிண்ட் என்னென்னா, எய்தர் நீங்கள் பட்டர் லாஸ்ட் ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் சர்வ் பண்ணும்போது சர்விங் பவுலில் மேலே லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீக்கெண்ட் ஆனால் நான்வெஜ் சமைச்சு போர் அடிக்கும் போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு சைட் டிஷ்க்கு ஏதாவது ஒரு சிக்கனோ மட்டனோ வறுத்து வச்சுருங்க. அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.